எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோட ப்ராஃபிட் காமிக்கிறேன். 1300 ஒன் லாட்னா 30 குவான்டிட்டியில் 1300 பாயிண்ட்ஸு கேப்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் எந்த ட்ரேட் எடுக்கல. ஆல்மோஸ்ட்டு இந்த வீக்கான ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரியிலேருந்து இங்கே காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரியிலேருந்து நேற்று காமிச்சிருக்கவா அவங்களுக்கு இது நேத்தோட இது 1900 ருபீஸ் நெட் ப்ராஃபிட். ஓகே, இன்றைக்கி 1000 ருபீஸ்னா ஆல்மோஸ்ட் 3000 ருபீஸ் நெட் ப்ராஃபிட் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் 4000ல் 900 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸ் வரலாம். இது இப்போ ஒரு 100 ருபீஸ் ஆனால் 900 ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸ் ப்ரோக்கரேஜே போயிருக்கும். ஓகே, இது ஒன் லாட்டில் நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணி. ஓகே, ஐ எம் நாட் சஜஸ்டிங் எல்லாரும் ஆப்ஷன் பையிங் தான் பண்ணணும்னு இல்லை. உங்களுக்கு சைக்காலஜி அப்புறமும் மைண்ட் செட் எப்படி இருக்கணும்ன்றது கற்றுக் கொடுக்குறது என்னோட இம்பார்ட்டன்ஸ்னால நான் ஜஸ்ட் ஒரு லாட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 20,000 ருபீஸ் போட்டு இது எப்படி ஒரு லாட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கலான்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் செல்லிங்கு அப்புறமா ஆப்ஷன் பையிங் இந்த ரெண்டும் மர்ஜ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலாம், எப்படி சைக்காலஜி எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், அதை பற்றி நம்ம டீப்பாக டிஸ்கஷன் பண்ணலாம். இன்றைக்கி இங்கே பார்க்கலாம். சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பற்றி நான் பேச வேண்டியது இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். எதனாலனா இன்றைக்கி ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருந்துச்சு, ரைட்? ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்கும்போது இன்ட்ராடேவை தடுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால? அந்த பர்டிகுலர் டைம்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி ஆல்மோஸ்ட் 10 o'clock மார்னிங் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போது நாம் என்ன பண்ண வேண்டியது, சில நேரம் அதாவது 9:45லேருந்து 10:45 வரலும் எந்த ட்ரேடு எடுக்காமல் சும்மா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி ஹோல்டு பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னால், இது மாதிரி ட்ராப்பில் ஆகாமல் இன்கேஸ் உங்களுக்கு 1 minute கேண்டலில் காமிக்கிறேன். 1 minute கேண்டலில் இன்றைக்கி பார்த்தா மார்னிங்கு இது ஒரே ஒரு கேண்டல் அப் சைடு போயிருக்கிற கேண்டலு 200 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் இது ஹையில் கன்சிடர் பண்ணும்போது 250 பாயிண்ட்ஸ் ஹை போயிருக்கு. ஒருவேளை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிருக்காது. உங்களோட அப் சைடு போய் ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் லாஸில் வெளியே வர வேண்டியது நீங்கள் 250 பாயிண்ட்ஸில் லாஸில் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறது, இது மாதிரி ஈவெண்ட் டைமில் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே, இது மானிட்டரி பாலிசி, ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி இருக்கிறதுனால 1 hour அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதே மாதிரி இங்கே நம்மளும் பட்ஜெட் டைமில் ஹோல் டே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அன்றைக்கி ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ட்ரேட், அதுவும் பிஃபோர் 11 o'clock. ஏன்னா நம்மளோட பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகிறது 11 o'clock. 11 o'clock பிஃபோர் ட்ரேட் எடுத்து பார்க்கலான்னு பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரே ஒரு லாட்டில் எடுக்கும்போது என்ன ஆகிடுச்சு, அப் சைடு போய் மறுபடியும் அவ்வளோ ப்ரீமியமும் மூவ் ஆகலை. அதனால் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் எந்த ட்ரேடும் எடுக்கல நான். ஓகே, நீங்கள் எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இது மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப. இங்கே எதனாலன்னு இது இப்போ ஆல்ரெடி இன்றைக்கி இருக்கிற 250 பாயிண்ட்ஸ் லாஸு. ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம லாஸ் ஆகிற டைமில் அதிகமாக லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரியெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இது காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு இது இன்றைக்கி இந்த வீடியோ காமிச்சிருக்கேன். ஓகே, நாளைக்கு இன்னும் இப்போ மண்டே இப்போது ஆக்சுவலி செபி சில ரூல்ஸ் போடுறதுனால இது மார்க்கெட் ப்ரெடிக்ட் ஆகட்டும், மார்க்கெட் அனாலிசிஸ் ஆகட்டும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகட்டும், பார்த்துட்டு அப்புறமா இது மிச்சம் வீடியோங்க போடலாம். ஓகே, ஸ்டாக்ஸ் பற்றி ஆகட்டும், அப்புறமா மார்க்கெட் அனாலிசிஸ் பற்றி ஆகட்டும். இன்றைக்கி ஆப்ஷன் பையர்ஸ்க்கு நல்ல ஆப்ஷன்ஸ். ஓகே, ஒய் பிகாஸ் இன்றைக்கி இந்த கேண்டல்ஸ் பாருங்கள், அப்புறமா நேத்தோட கேண்டல்ஸ் பாருங்கள். ஓகே, டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓகே, இங்கே இருக்கிற கேண்டல்ஸு அப்புறமா இங்கே இருக்கிற கேண்டல்ஸு பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு இங்கே ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் பையிங் எதனால் பண்ணணும்னா இங்கே பார்க்கலாம், இங்கெல்லாம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும். இது மாதிரி விக்கெல்லாம் அதிகமாக இருக்கும்போது ஆப்ஷன் செல்லிங் பண்ணணும். அது சைட் வேஸ் இருக்கும், வாலட்டிலிட்டி இருக்கும். இது மாதிரி ஓகே, 1 minute கேண்டல் போட்டால் இப்படி வாலட்டிலிட்டி இருக்கும். இப்படி வாலட்டிலிட்டி இருக்கும்போது நம்ம ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். இந்த கேண்டல் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஓகே, 1 minute கேண்டல் இருந்தாலும் இப்படி இருக்கும். இது ஃபைன். இது ஆப்ஷன் பையருக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி பண்ணும்போது ஆப்ஷன் பையருக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற சான்சஸ் இருக்குது. அதனால 2 காம்பினேஷனில் நீங்கள் எப்பவும் ட்ரேட் பண்ணுறது வச்சுக்கணும்.
நீங்கள் வரும் நான் இல்லை நான் ஆப்ஷன் பையர் தான், நான் ஆப்ஷன் பையிங் விட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், ஆப்ஷன் செல்லிங் விட்டு எதுவும் பண்ண மாட்டேன்னு இருக்காமல் நீங்கள் வந்து ட்ரேடர் ரெண்டும் காம்பினேஷனில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த இந்த லாஸ்ட் வீக் வரலாம் ஜஸ்ட் ஒன் லாட்டில் நான் ட்ரேட் எடுத்திருந்து. நெக்ஸ்ட்டு ஃபர்தர் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அப்புறமா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது 30 இருக்கிறது, நெக்ஸ்ட்டு 2 லாட்டுக்கு போகலாம். 2 லாட்டுன்றது 60 குவான்டிட்டி ஆகும். அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி 90க்கு போகலாம். அப்புறமா 120, 150, 200 இப்படி போகும்போது சைக்காலஜி எப்படி ஸ்லோ அண்ட் ஸ்டடி எப்படி நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது பற்றி இன்னும் வர நாள்லலாம் நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.